நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருவதை தொடர்ந்து தமிழகம் முழுக்க தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. ஒவ்வொரு பெரிய கட்சிகளும் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து இப்போவே ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சில கட்சிகள் எந்த அணியில் கூட்டணி வைத்துக் கொள்வது என்ற ஆலோசனையில் தங்கள் கட்சி நிர்வாகிகளுடன் கருத்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில கட்சிகள் எந்த கூட்டணியில் பணம் அதிகமாக தருவார்கள் அவர்களுடன் கூட்டணியை வைத்துக் கொள்ளலாம் என்கின்ற முடிவை எடுத்திருக்கிறார்கள். சில கட்சிகள் தேர்தல் வருகிற போது தேர்தல் ஜுரம் வந்தது போல் பணத்துக்காக கடைசி நேரத்தில் தேர்தல் பணியில் மும்முரமாக இருப்பதை போல காட்டிக்கொண்டு எந்த அணியில் கூட்டணி வைத்து தங்களுக்கு தேர்தல் சீட்டு தராவிட்டாலும் கூட 40 தொகுதியிலும் எங்கள் கட்சி உங்கள் கூட்டணியை வெற்றி பெற செய்ய பிரச்சாரம் செய்வோம் என்று சொல்லி ஒரு பெருந்தொகையை ஆட்டையை போட்டுவிட்டு சும்மா பேருக்கு ஒரு சில தொகுதிகளில் மட்டும் 4 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் செய்துவிட்டு போய் படித்துக் கொள்ளும் கட்சி தலைவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு விதமாக தேர்தல் வியூகம் அமைப்பார்கள். இப்படி தேர்தல் களத்தில் அனல் பறந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் நடிகர் விஜய் நேற்று தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை அறிவித்திருக்கிறார். இது அவருடைய ரசிகர்கள் மத்தியில் மட்டுமல்லாது தமிழக மக்களிடையே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பொதுமக்கள் என்று இல்லாமல் பெரிய பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் தங்களுக்குள் ஏற்பட்ட பதற்ற வெளிக்காட்டிக் கொள்ளாமல் நடிகர் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக திராவிட மாடல் ஆட்சியில் அடுத்து முதல்வராக போகிறோம் என்ற கனவில் இருக்கக்கூடிய உதயநிதிக்கு நடிகர் விஜய் மிகப்பெரிய சவாலாக இருப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த பதற்றத்தோடு தான் உதயநிதி நடிகர் விஜய்க்கு வாழ்த்து சொல்லி இருக்கிறார் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், வைகோ, KS அழகிரி, அண்ணாமலை, O பன்னீர்செல்வம், திருமாவளவன், சீமான், சரத்குமார் ஆகியோரை தொடர்ந்து பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் NR தனபாலன் அவர்களும் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கியிருக்கின்ற நடிகர் விஜய்க்கு வாழ்த்து கூறியிருக்கிறார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தமிழக வெற்றி கழகம் என்னும் புதிய அரசியல் கட்சியை தொடங்கியுள்ள நடிகர் விஜய் திரையுலகில் உச்சத்தை தொட்டது போல் தமிழக அரசியல் களத்திலும் உச்சத்தை தொட வேண்டும். நாடு முழுவதும் அரசியல் களம் சீரழிந்து வருவதை கண்டு மனம் வெதும்பிய நடிகர் விஜய் அதை துடைத்தெறியும் முயற்சியில் இறங்கியிருப்பது வரவேற்கத்தக்கது. நாடு முழுவதும் போதை பழக்கத்திற்கு அடிமையான ஆண்களிடமிருந்து பெண்களை காப்பாற்றும் முயற்சியில் வெற்றி காண வேண்டும். கையூட்டு பெறும் அரசியல்வாதிகள் அதிகாரிகளை அப்புறப்படுத்திவிட்டு தூய்மையான நிர்வாகத்தை கொடுக்கும் பொறுப்பை ஏற்கும் சூழலை உருவாக்கிட வேண்டும். பெருந்தலைவர் காமராஜர் கண்ட கனவு தமிழகத்தில் மீண்டும் நனவாகிட உங்கள் முயற்சி வெற்றி பெற வேண்டும். நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் தமிழக மக்களின் நலன் பாதுகாக்கப்படுவதாக அமைய வேண்டும். உங்களுடைய எதிர்கால அரசியல் மீண்டும் பெருந்தலைவர் காமராஜரை நினைவூட்டுவதாக அமைய வேண்டும் என்று பெருந்தலைவர் மக்கள் கட்சி சார்பில் வாழ்த்துகிறேன். இவ்வாறு NR தனபாலன் தனது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். விஜய் 2026 தான் தனது இலக்கு என்கிற தொனியில் தனது அரசியல் பணியை தொடர்வது சிலருடைய கனவையெல்லாம் தவிடுபொடியாக்கும் என்பதில் சந்தேகமில்லை. தமிழகத்தில் மாற்றத்தை விரும்புகிற மக்களுக்கு நடிகர் விஜயின் வரவு புது தெம்பை அளித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும்.